ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டி கணக்குகள். அதாவது கூட்டு வட்டி கணக்குகள் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 to 24. இதில் வந்து டோட்டலாக எத்தனை மாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12 மாடல் கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதே மாதிரி தனி வட்டி வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 to 24 டோட்டலாக 15 மாடல் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது இதில் வந்து கூட்டு வட்டி கணக்குகளில் வந்து 12 மாடல் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும் அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் மடங்கு கணக்குகள் வந்து அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோவில் கூட்டு வட்டி கணக்குகள் மட்டும் நம்ம வந்து 12 மாடல் பார்க்க போகிறோம். எத்தனை ஆண்டுகளில் ரூ 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரூ 2420 ஆகும்? இப்போ அசல் கொடுத்துட்டாங்க 2000ன்னு, ஆர் 10% கொடுத்துட்டாங்க, ஏ வந்து 2420, என் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஏ மொத்த தொகை இருக்கு இல்லையா, அதை மேலே போட்டுக்கணும் பை இந்த அசலை கீழே போட்டுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். மேலே உள்ளதை கேன்சல் பண்ணணும்னா 2ஆல் கேன்சல் ஆகும். ஒரு 2 இருந்தாலும் இந்த 0க்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அது கீழே வந்து ஒரு 2 0. அப்போ என்ன வருது, நமக்கு 121/100 வருது. இது எதனுடைய ஸ்கொயரு? 121 வருது. 11 × 11 121. கீழே வந்து 10 × 10 100. அப்போ இது வந்து ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்குதோ அதுதான் என். இதுதான் வந்து n. அப்போ n = 2. அடுத்த மாடல் ரூ 625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூ 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் என்ன? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பி 625 கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டு ஆர் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாடலில் பி கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு என் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து என் கொடுத்துட்டு ஆர் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஆர் கேட்கும்போது என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து என் கேட்கும்போது என்ன பண்ணியிருந்தோம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆர் கேட்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுத்து -1 பண்ணணும். என் கேட்கும்போது ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் எடுத்தோம். இது பை இது போட்டு ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் எடுத்தோம். இது ஸ்கொயர் ரூட் எடுத்து -1 பண்ணிவிட்டு அதுக்கு அது 100ஆல் பெருக்கணும். பாருங்கள், எப்படி ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது நானாக க்ரியேட் பண்ண ஃபார்முலா. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சேன்னா இந்த ஃபார்முலா எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து 900 போட்டுருங்க, அடுத்தது 625. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 30/25. 30 × 30 900, 25 × 25 625. இப்போது இந்த 30/25 -1 பண்ணிடுங்க. ஓகேவா? -1 பண்ணும்போது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 30 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது -25/25. அப்போ 5/25 கிடைக்கும். கிடச்சிருச்சா? எக்ஸு கிடச்சிட்டு 5/25. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா 425 100. இப்போ 20% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரூ 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இப்போ நான் வந்து எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 2023 to 24ங்கிற பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுமே நான் நடத்தி போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா 2.5% என்ன வேல்யூ, 4% என்ன வேல்யூன்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ வந்து கொடுத்துருப்பேன். அதை மெமரி பண்ணிக்கிங்க அப்படின்ட்டுருப்பேன். நீங்கள் எப்படி வச்சு போடுவீங்கன்னா, ஆப்ஷனை வச்சு 1%க்கு எவ்வளவு, 2%க்கு எவ்வளவுன்னு வச்சு போடுவீங்க. இது வந்து இந்த அமௌண்ட்டு வந்து 3200ங்கிறது ரவுண்டு வேல்யூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு சிலது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். நீங்களே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு காமிக்கிறேன்.
சீக்கிரத்தில் வந்து கால்குலேட் பண்ணலாம். இது எப்படி நான் வந்து இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1p of 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஆர்னுடைய வேல்யூ என்ன, 2.5%. அப்போ 1 + 100/100 இதை கேன்சல் ஆகி வருது இல்லையாங்க, அதுதான் இந்த 41/40. அதை தான் நான் வந்து அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பேன். இது வந்து வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் CA 2023 to 24ன்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக அந்த அட்டவணை கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் கேட்பாங்க. 2.5%, 4%, 6%, 8%, 12, 15% இதுதான் கேட்பாங்க. அந்த சதவீதத்துக்குள்ள வேல்யூ அது பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அதே மாதிரி 41னா அதுக்கான ஸ்கொயர் வேல்யூ, இப்போ 26னா 26க்கான ஸ்கொயர் வேல்யூ, 40க்கான ஸ்கொயர் வேல்யூ. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேவா, கேன்சல் பண்ணுறதுலாம் ஈஸியாக போயிடும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம். நான் இதே 2.5% வச்சு நான் சொல்கிற ஃபார்மேட்டில் போடுங்க. இதே நீங்கள் சொல்கிற ஷார்ட்கட்டில் போடுங்க. எது ஃபாஸ்ட்டாக வருங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3200 போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு இப்போ 2.5%க்குன்னா 41/40ங்கிற வேல்யூ போட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பேன். 41/40. இதெல்லாம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க. பாருங்க போட்டு காமிக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்போ 2 டைம் போட்டுக்குங்க. 41/40 எத்தனை வருஷமோ அத்தனை டைம் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணிடலாம். 8×32 8×8. இந்த 41 ஸ்கொயர் எவ்வளோதுல நீங்கள் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா 1681. அதை 2ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்னா ஏ தான் கிடைக்கும். 3362 கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிச்சு, நீங்கள் பெருக்கிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி மெமரி ஆகிட்டு அதை 2ஆல் பெருக்க போகிறீங்க. இது பெருக்கிறது ரொம்ப டைம் ஆகுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சது தான். இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இவ்வளோ நேரம் கொண்டு வரேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் டேரெக்டாக அடுத்த கணக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டேரெக்டாக போடுறேன். இப்போ தெரிஞ்சு 1681 2ஐயும் பெருக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது, அவ்வளோதான். இப்போ மொத்த தொகை கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அசலை லெஸ் பண்ணிடுங்க. அசலை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட்டு வட்டி என்ன கிடைக்கும், 162 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த மாடல். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூ 2028 ஆகிறது எனில் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை 2028ன்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 2 ஆண்டுகள், ஆர் வந்து 4%, அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்த கணக்கு வந்து அசல் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போ அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஏ கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க, கவனிக்கணும். அது வந்து அசல் கொடுத்துருக்காங்களா மொத்த தொகை கொடுத்துருக்காங்களா, ஏன்னா கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும். அதனால் இப்போ மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 2028. மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 4%க்கு அந்த அட்டவணையில் நான் என்ன வேல்யூ கொடுத்துருப்பேன்னா 26/25 கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அசல் கொடுத்துருந்தாங்கன்னா 26/25ன்னு சொல்லிட்டு 2 வருஷங்கிறதுனால 2 டைம் போட்டிருப்போம். ஆனால் இது வந்து மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்கும்போது நம்ம 26/25 வந்து தலைகீழாக போட்டுக்கணும். மொத்த தொகைங்களை தலைகீழாக போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டு அசலாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வேல்யூ அப்படியே போட்டுங்க. இந்த அமௌண்ட்டு மொத்த தொகையாக இருந்துச்சுன்னா தலைகீழாக போட்டுக்கோங்க. ஓகேவா, 2 வருஷங்கிறதுனால 2 டைம் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 2028 இது ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருப்பீங்க. 25 ஸ்கொயர் 625 பை 26 ஸ்கொயர் 676. இப்போ இது எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 3 டைம். 3 × 625 1875. அடுத்த மாடல். 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் 1 வருட வட்டி 3225 எனில் வைப்பு தொகை என்ன? இது கொஞ்சம் கஷ்டமான மாடல். என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. கூட்டு வட்டி கொடுத்து நம்ம இது வரைக்கும் வந்து மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டுருப்பாங்க பார்த்துருப்போம்.
கூட்டு வட்டி கொடுத்து அசல் கேட்டாங்கன்னாவே அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். கூட்டு வட்டி 3225 கொடுத்துருக்காங்க, ஆறு கொடுத்துட்டாங்க, எண் கொடுத்தாங்க, அசல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கவனிச்சுங்க. கூட்டு வட்டி கொடுத்து அசல் கொடுக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத நல்லா கவனிச்சுங்க. 15% நான் அட்டவணையில் என்ன கொடுத்துருப்பேன்னா 23/20 வேல்யூ கொடுத்துருக்கேன். எண் வந்து எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ 2 டைம்ஸ். இப்போ எண் 2 ஆண்டுகள்னா ஸ்கொயரு, அது சொல்லவே வந்துட்டேன். எண் 2 ஆண்டுகள்னா ஸ்கொயரு, எண் 3 ஆண்டுகள்னா கியூபு. ஓகேவா? இப்போ 2 ஆண்டுகள்ங்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். 23 ஸ்கொயர் 529, 20 ஸ்கொயர் 400. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த அமௌண்ட்டு சிஐ அமௌண்ட் 3225 இன்று இந்த கீழே 20 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 400 இங்கே போட்டுக்கிட்டு கீழே வந்து இந்த 529லேருந்து 100 லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 129 வரும். அந்த 129 கீழே. ஓகேவா? இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா 25 டைம் போகும். 25 400 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 10,000. அடுத்த மாடல், ஆண்டுக்கு 10% கூட்டுவட்டி வீதத்தில் 1½ ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் கடனாக பெற்ற ரூ 12,000க்கு திரும்ப செலுத்தப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்படுது. அசல் கொடுத்துட்டாங்க, ஆறு கொடுக்குறாங்க, எண் கொடுத்தாங்க, ஏ என்ன மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5%. எண் வந்து 1½ ஆண்டு. அரையாண்டுங்களா 6 மாதம் 6 மாதமாக கால்குலேட் பண்ணணும். அப்போ 1½ ஆண்டை வந்து 3 6 வந்து பிரிக்கலாம். அப்போ 3 முறை வந்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த வேல்யூ என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 12,000 போட்டுப்போம். போட்டுக்கிட்டு 5% நம்ம வந்து கால அட்டவணையில் 21/20ன்னு பார்த்துருக்கோம். எத்தனை டைம்? 3 முறை. எண் வந்து 3 முறை. அப்போ 3 டைம் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 3 0க்கும் இங்கே கேன்சல் ஆகிடும், 2க்கும் கேன்சல் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 21 நான் வந்து ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்கேன், கியூப் வேல்யூ கொடுத்துருக்கேன், மெமரி பண்ணிக்கிங்கன்னு. இப்போ 21 கியூப் வந்து 9261 மெமரியாக மைண்டில் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 9261 டக்குன்னு 3ஆல் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஈஸி தான். அதனால தான் நான் அந்த ஸ்கொயரு கியூபெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். அப்போது என்ன ஆன்சர் வரும்னா 13,891.5 இதான் வந்து ஆன்சர். இதை போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த அந்த அட்டவணையை மட்டும் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி கூட்டு வட்டி. அடுத்த மாடல், அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் ராகுல் ரூ 8,000 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறதுனா அது வந்து அசல் கொடுத்துட்டு 6 எண்ணெல்லாம் கொடுத்துட்டு ஏ கேட்டிருந்தாங்க. இதில் வந்து கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 8,000 அப்படியே போட்டுப்போம். இது வந்து வட்டி வந்து அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறதுனால 10 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5%. 5%க்கு நம்ம என்ன வேல்யூ பார்த்துருக்கோம்? 21/20. எண் வந்து 18 மந்த்து. 18 மந்த்துன்னா எத்தனை டைம்னா 3 முறை, அதாவது 3 6 18. ஏன்னா அரையாண்டுங்கிறதுனால 6ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 18 மந்த்து அரையாண்டு அப்படிங்கிறதுனால 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 3. அப்போ இந்த 21/20ங்கிறத எத்தனை டைம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும்? 3 டைம். இப்போ 21/20, ஏன்னா எண் வந்து 3, அதனால 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இது இந்த 3க்கும் இது எல்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 21 கியூப். அதான் கியூப் வேல்யூ நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம்னு நான் சொல்கிறேன். 21 கியூப் வந்து 9,261. இது எல்லாமே வந்து நான் ஸ்கொயர் கியூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 9,261. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஏ வந்து 9,261 கிடச்சிருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி.
அப்போ இதுலேருந்து அசலை லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1261 கிடைக்கும். அடுத்த மாடல், காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூ 15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது. அசல் வந்து 15,625 கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து நம்ம வந்து அரையாண்டிற்கு ஒரு முறைனா 2ஆல் டிவைட் பண்ணுவோம். காலாண்டிற்கு ஒரு முறைனா 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். நன்னாங்க 16. அப்போ ஆர் வந்து 4%. அடுத்தது எண் வந்து 9 மாதம். இதை ஆண்டுக்கு மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறைங்கிறதுனால 4ஆல் பெருக்கிக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 9 4 12. இந்த 4க்கு 4க்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 3 எண் வந்து 3. இப்போ நம்ம 4%ங்கிறது அட்டவணையில் 26/25ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து 15,625 26/25 எத்தனை டைம் எண் வந்து எவ்வளவு? 3. அப்போ 3 டைம் போடணும். 26/25 26/25. இப்போ இந்த 3 அதாவது 25 கியூப்னு கொடுத்துருப்பாங்க. 25 கியூப்னா 15,625. அப்போ டோட்டலாக எல்லாம் கேன்சல் ஆகிடுமா? இந்த கியூப் வேலையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி. அடுத்து 26 கியூபும் கொடுத்துருப்பேன். இப்போ 17,576. இதை வந்து 26 கியூப்கள். இது என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மொத்த தொகை கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து இதை என்ன பண்ணிடணும்? அசலை வந்து லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சரு? 1951 கூட்டு வட்டி கிடைக்கும். அடுத்த மாடல், 1, 2, 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூ 15,000க்கு 3 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இதை என்ன பண்ணுங்க, அசல் எவ்வளவு? 15,000. இந்த மாதிரி தொடர் வட்டி வீதம் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, 100 + 15 115/100. இந்த 100 + 20 120/100. 100 + 25 125/100. எல்லாம் 5ங்கிறதுனால கேன்சல் ஆகிறது. ஈஸியாக கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 25,875 வரும். இது வந்து நமக்கு மொத்த தொகை கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டிருக்க கூட்டு வட்டி. அப்போ வந்து அசல் 15,000 லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட்டு வட்டி 10,875 கிடைக்கும். அடுத்த மாடல், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மதிப்பு கூடுதல். அதாவது மதிப்பு கூடுதலில் 2 வருடத்திற்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளவு அதிகரிக்குதுன்னா என்ன, 2 வருடத்திற்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு அதிகரிக்குதுன்னா என்னங்கிறத கவனிக்கணும். இது வந்து 2 வருடத்திற்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல அசல்னு என்ன சொல்லியிருக்கேன்னா மக்கள் தொகையை தான் வந்து அசல்னு கொடுத்துருக்கேன். 6 கொடுத்துருக்கோம். எண் வந்து 2 வருடம் பேர். 5% வந்து அட்டவணைப்படி 21/20. இப்போ என்ன பண்ணுங்கள், 50,500 அப்படியே போட்டுப்போம். இங்கு 5%ங்கிறதுனால 21/20. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 டைம் போட்டுப்போம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 55,676 வரும். ஓகேவா? அடுத்த மாடல், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகை என்ன? இதுவும் வந்து மதிப்பு கூடுதல். ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் வந்து 2 வருடத்திற்கு பிறகு மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இது வந்து 2 வருடத்திற்கு முன் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அமௌண்ட்டை 2,38,765 அப்படியே போட்டுப்போம்.
6% அட்டவணையில் 53/50ன்னு பார்த்துருக்கோம். இப்போ 2 வருடத்திற்கு முன் அப்படின்னு கேட்டால் இந்த 53/50 அப்படியே போடக்கூடாது. 2 வருடத்திற்கு பிறகுன்னு கேட்டால் அப்படியே போடணும். 2 வருடத்திற்கு முன்னு கேட்டால் அப்படியே தலைகீழாக போடணும். 50/53 50/53. இதை கேன்சல் பண்ணினா 2 12 500 ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ்லாம் கேன்சல் பண்ணுறது அப்படின்னா மக்கள் தொகை மதிப்பு கூடுதல் மதிப்பு குறைதல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் மதிப்பு கூடுதல்னு இல்லை, பொதுவாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் 90% வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வெளியிலேருந்து கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் ஈஸி தான். இது நீங்கள் கூட கேன்சல் பண்ண ஒரு இடத்துல இந்த வேல்யூ வந்து மெமரி ஆகும். ஓகே, கடைசி மாடல். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுக்கு முன் ரூ. 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காணும். இப்போ 4% குறைகிறதுங்கிறதுனால மதிப்பு குறைதல்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 70,000 அப்படியே போட்டுருப்போம். இந்த 4% குறைகிறதுங்கிறதுனால 100 - 4 96/100. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 டைம் போட்டுருங்க. 96/100. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 64,512 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் வந்து கேட்டிருக்காங்க, வெளியிலலாம் கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து நடத்தணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உள்ளதை வந்து இந்த 12 மாடலை பார்த்துட்டு நீங்கள் நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023-24 அடித்து பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம், மடங்கு கணக்குகள் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே வந்து டெலகிராம் லிங்க் வீரதீரன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுங்கிற லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டெய்லி லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் வந்து தர்றேன். அது வந்து தனி குரூப்பில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, எதுவாக இருந்தாலும் வந்து அந்த குரூப்புக்குள்ளே வந்தது பிறகு உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.